ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. அன்பு நேயர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு நேயர்களே, பக்தர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குரோதி வருஷம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ் வருஷம் மொத்தம் 60 ஆண்டுகள் உடையது. இந்த 60 வருஷத்தை தான் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும். மற்ற ஆண்டுகளுக்கெல்லாம் எண்ணிக்கை தான் கணக்கு. இப்போ இங்கிலீஷில் எடுத்துட்டிங்கனாக்கா 1800, 1900, 2000, 2100, 2200 அப்படி போயிட்டே இருக்குமே தவிர, இப்போ தமிழ் புத்தாண்டுகளை பொறுத்தவரையில் 60 ஆண்டுகள். அதனால தான் இந்த 60 ஆண்டுகளை கணக்கீடு செய்ததான் 60 வருஷம் முடிஞ்சதுனாக்கா திரும்பவும் அந்த குழந்தை பிறந்த எந்த வருஷத்தில் பிறக்குதோ அந்த வருஷமே திரும்பவும் மீண்டும் வந்துடும். அப்போ அது வரும்போது 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கணும், ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய தர்மம் சஷ்டியப்த பூர்த்தி, 60ஆம் கல்யாணம் அதெல்லாம் செய்கிறோம். அப்படியாக இந்த வருடம் குரோதி வருடம். வருஷத்தின் பேரை கேட்கும் போதே நமக்கு எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி, ஏதோ ஒரு பெரிய டிஸ்கஷன் வைக்கிற மாதிரி தோணும். அந்த அளவுக்கு குரோதி வருஷமாக இருந்தாலுமே கூட மழை அதிகமானதாக இருக்கும் இந்த வருஷத்தில். மெயினாக ராஜா செவ்வாய் பகவானாக வருகிறார். செவ்வாயும் சனியும் இந்த வருஷத்தில் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வருஷம் பிறக்கும்போது அந்த வருஷத்துக்கு ராஜா, அப்புறம் தளபதி, இவங்க 2 பேரும் யாருங்கிறத வச்சு தான் அந்த வருஷம் எப்படி இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியும். சேனாதிபதி, அது மாதிரிலாம் மந்திரி. அப்போது இந்த குரோதி வருஷத்துக்கு செவ்வாயும் சனியும் ஆதிக்கம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அப்போ செவ்வாய் பலம் பெற்றவர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே பொதுவாக நாடு நகரம் முழுவதும் வெப்பம் அதிகமானதாக இருக்கும், உஷ்ணம் அதிகமானதாக இருக்கும். அதே போல் தீ விபத்துக்கள், ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அங்கங்கே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய பெரிய வெடி விபத்துக்கள், அணு உலைகளால் வரக்கூடியது, வெடி விபத்துகள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் கூட சேரும்போது கலகம், டெரரிசம் இதெல்லாம் கூட கொஞ்சம் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மெயினாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கின்றதுனால அரசியல் கழகம் இந்த வருஷம் முழுவதுமே 2025 ஏப்ரல் 15 தேதி வரையிலும் அரசியல் களம் படு சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும். நிறைய அரசியல் கலகம் ஏற்படும். ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குறை சொல்லிட்டு அவர் சரியில்லை இவர் சரியில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சிகளும் ஆளும் கட்சிகளும் குறை சொல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியல் கலகம் நிறைய ஏற்படும். நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த வருஷம் பாதிப்பு உண்டு. எக்கச்சக்கமான பாதிப்புகள் இந்த வருஷம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கு. இந்த குரோதி வருஷம் எப்படி இருக்க போகுது, 12 ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது, இந்த குரோதி வருஷத்துல ஏதாவது பயிற்சிகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு பயிற்சி உண்டு. அந்த பயிற்சி குரு பயிற்சி மட்டுமே, வேற எந்த பயிற்சியும் இந்த வருஷம் கிடையாது. சனி பயிற்சியும் இல்லை, ராகு கேது பயிற்சி. அதனால குரு பயிற்சி ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சியாக வருஷம் பிறந்த உடனே சித்திரை மாசத்திலேயே 20ஆம் தேதி வாக்கில் குரு பயிற்சி நடக்க போகுது. அப்போ இந்த வருஷம் முழுவதும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்க போகிறார். இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலுமே கூட குரு பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அதே போல சனி பகவான் கும்பத்தில் இருப்பாங்க. ராகுவும் கேதுவும் கூட முழுமையாக எங்க இருப்பாங்க, மீனம் மற்றும் கன்னியிலே இருக்க போகிறார்கள். அப்போ இந்த கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும் பொழுது இந்த தமிழ் புத்தாண்டுல நிறைய மாற்றங்கள். ஆனா மனித வாழ்விலே நாம் நினைக்கிறோம், நேற்று வரலும் வேலைக்கு போயிட்டு இருந்தாரு, இன்னைக்கு பிஸ்னஸ் பண்றாரு, நாளைக்கு அந்த பிஸ்னஸ்ல பெரிய ஆளா உயர்ந்து வந்துடுறாரு ஒருத்தர். அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவர் திறமையால படிப்படியா உயர்ந்து வளர்ந்து வந்தார்னு நம்ம சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஒரு படிச்சாரு, ஒரு அடிமை தொழில் செஞ்சாரு, ஒரு இடத்துல வேலை செஞ்சாரு, அப்புறம் வேலை கத்துக்கிட்டாரு, அதுக்கப்புறம் ஒரு கடை ஆரம்பிச்சாரு, அப்புறம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு, அப்படி படிப்படியா வளர்ந்து போனாரு. உடனே நம்ம எல்லாரும் என்ன சொல்றோம், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி படிப்படியா வளர்ந்து வந்தாரு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை அதுவல்ல. காலமும் நேரமும் உங்களை கொண்டு போய் எங்க நிப்பாட்டதோ அந்த வேலையை நீங்க செய்வீங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. வேலை செஞ்ச தொழில் அதிபராக மாறிவிடலாம், எஜமானர் நாளைக்கு தொழிலாளியாக மாறிவிடலாம். அப்ப காலமும் நேரமும் எதை நிர்ணயம் செய்யுதோ அதன்படித்தான் எல்லாம் நடக்கும். அப்படியாக இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்த வரையில கிரக மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. இந்த கிரக மாற்றங்கள்ல மெயினா இந்த வருஷத்துல சனியுடைய வக்ரம் இருக்கு. சனியுடைய வக்ரம் 12 ராசிக்கும் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்க போகுது. சனி வக்ரம்னா நம்ம பார்க்க போறோம் எப்பப்ப வரப்போகுது. அதாவது ஜூலை மாதம் 15 தேதிக்கு மேல அந்த சனியுடைய வக்ரம் நிகழப்போகுது. அதே போல புரட்டாசி ஐப்பசி மாசத்துல குருவுடைய வக்ரம் நிகழப்போகுது. அப்ப இந்த சனி வக்ர காலங்களில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. அப்ப இந்த வருடம் முழுவதுமே கூட 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி முதல் 2025 ஏப்ரல் 14 தேதி வரை இந்த ஒரு வருட காலம் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு, ரிஷபராசி குரு இருக்கிறாரு, கும்பத்துல சனி இருக்கிறாருன்னா இந்த கிரக அமைப்புகளை கொண்டு
என்னவெல்லாம் நடக்க போகுது, குறிப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, என்னெல்லாம் மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாரங்கள் தமிழ் புத்தாண்டு ராசிகளை பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்கள், மேஷ ராசியை பொறுத்தவரையிலே இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பானதாகவே அமையும். காரணம் என்னன்னு சொன்னாக்கா, இது நாள் வரையில் உங்க ஜென்மத்தில் இருந்து வந்த குரு பகவான் ராசிக்கு 2வது வீடாகிய 2வது வீட்டுல தனஸ்தானத்துல அமைகிறார். அதுவும் சுக்கிரன் வீட்டுல செல்வங்களுக்கு அதிபதியாக விளங்கக்கூடிய ஐஸ்வர்யங்களுக்கு, ஐஸ்வர்யங்கள் என்னங்க, தனம், தானியம், தைரியம், விஜயம், வீரியம், அபயம், ஆயுகு, ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 விதமான ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான். அப்போ அது ஒரு குரு மகாலட்சுமி யோகத்தையோடு மேஷராசிக்கு அற்புதமான பலன்கள், நிறைய தனவரவுகள், பணவரவுகள் அமைய போகுது. மற்ற ராசிகளை விட மேஷ ராசியை பொறுத்தவரையிலே எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெறப் போகிறீர்கள். எடுத்த காரியம் கைகூடும், எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேஷ ராசி அன்பர்களே. அப்ப தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவால் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும், பண வரவுகள் இருக்கும், தனவரவுகள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும். குறிப்பா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும். மேஷ ராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், மெயினா பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பா குரு சுக்கிரன் சார்ந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆடிட்டர்ஸ், அதே போல ப்ரொஃபஷனலா டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ், அதே போல் ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கல்வியாளர்கள், கல்வித்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், நிறைய அந்த கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அதெல்லாம் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்ட் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மடாதிபதிகள், ஆன்மீக சான்றோர்கள், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், மெயின் அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கார்கோ பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடைகள் அந்த தொழில்கள்லாம் செய்யக்கூடியவங்க, பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ இது எல்லாமே சுக்கிரனுடைய ஆதிக்கம். அதே போல் விவசாயிகள், மெயினாக விவசாயத்தை நம்ம சொல்லணும். அப்போ விவசாய பொருட்கள் அல்லது பழங்கள், பூ, இதெல்லாம் பெரிய அளவில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், இன்னும் குறிப்பாக சொல்ல போனாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையில் நடிப்புத்துறை, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு துணை நடிகர்களாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல் சுக்கிரன் சார்ந்த தொழில்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், சின்ன திரையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த குருவும் சுக்கிரனும் இணைகின்ற பொழுது நாம் மேற்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய, சுட்டி காட்டக்கூடிய இந்த தொழில்கள் எல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரியான துன்பங்கள் இருந்தாலும், பிஸ்னஸ்ல, தொழிலில் எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள்லாம் விலகி நல்ல முறையில் ஒரு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே உங்கள் தொழில் அமைப்பு மாறப்போகுது மேஷ ராசி அன்பர்களே. வேலை மாற்றங்கள் நிறைய நிகழப்போகுது. வேலையில் சந்தோஷமான காலமாக மாறப்போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மாறும். என்னுடைய மேல் அதிகாரி என்கிட்ட பேச மாட்டேங்கிறார் சார், என் பாஸ் என்கிட்ட பேசல, நேற்று ஊரில் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், இப்போ பேச மாட்டேங்கிறாரு. அப்போ அந்த மாதிரியான இருக்கக்கூடிய கஷ்டங்கள். அதோடு மட்டுமல்ல மேஷராசி என்பர்களே, வேலையில் நிறைய மாற்றங்கள், இடமாற்றங்கள் நிகழப்போகுது. அதே போல் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் நல்ல வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய ஓப்பன் ஆக போகுது. அப்போ நிறைய எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும் சார், நான் இன்னும் அன்ஆத்தரைஸ்டாக இருக்கேன் கம்பெனியில், எனக்கு ஆத்தரைஸ் கிடைக்குமா, என்னை பர்மனெண்ட் பண்ணுவாங்களா, அல்லது எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, எனக்கு ஒரு முன்னேற்றம் இருக்குமா, இந்த மாதிரியெல்லாம் கேட்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் நிகழப்போகுது. ஒரு வளர்ச்சிக்கான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மேஷ ராசி அன்பர்களே. வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், ஏன்னா வேலையில் ரெகக்னைஸ் பண்ணல, ஆத்தரைஸ் பண்ணல, ஸோ வேலைக்கு போகிறதுக்கே எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அல்லது ஒரு டிப்ரெஷனாக இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. இப்போ வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மதிப்பு மரியாதை கூடும். அது கொஞ்சம் குறைவாக இருக்குமே, ஆனால் அந்த மதிப்பு மரியாதையெல்லாம் கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். எனக்கு 45 வயசாகுது, 52 வயசாகுது, ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். அதே போல் குறிப்பாக ஒரு சில மேஷராசி அன்பர்கள் அரசியல் துறையை சார்ந்தவர்கள், அரசியல்
ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில அரசியல் தலைவர்களுக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கும். அரசியல் தலைவர்களும் இருக்கலாம், அதே சமயத்தில் உயர்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில நல்ல ஒரு கௌரவமான குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், இவங்க ஒரு சிலருக்கு அந்த சட்ட சிக்கல்கள், சட்டத்தினால் வரக்கூடிய சிறை தண்டனைகள் மற்றும் அதற்கு சமமான மன பயம், மனக்குழப்பம், இது எப்போ நடக்குமோ, இது கேஸ் வந்துருமா, இல்லை வேறு ஏதாவது அரெஸ்ட் வந்துருமா, ஜாமீன் கொடுப்பாங்களா, இந்த மாதிரியான ஒரு சில குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை அங்கே படுது. அப்போ அந்த மாதிரியான இடங்களில் மேஷராசி என்பவர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த கர்ம வினையை ஒரு ஜெயில் யோகமோ அல்லது ஒரு சிறை தண்டனை யோகமோ இருக்குமே ஆனால், அல்லது ஆல்ரெடி அங்கே சிறையில் தான் இருக்குங்க, அதை கொஞ்சம் விடுவிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் விமோச்சன காலம். அப்போ விமோச்சன காலம் வரணும்னா என்ன செய்யணும்? அந்த விமோச்சனத்துக்கான வழிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதுக்குரிய பரிகாரங்கள், சமமான பரிகாரங்கள் அதெல்லாம் செய்வீர்களே ஆனால் அந்த பரிகாரங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம், அந்த பரிகாரங்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். அப்போ நீங்கள் அந்த காலம் அறிந்து தான் ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய பரிகாரம் பண்ணேன், அந்த கோவிலுக்கு போனேன், இந்த கோவில் போனேன், இத்தனை கோடி செலவு பண்ணால் கிடையாது. அப்போ அதுக்கான கால நேரங்கள் கைகூடி வருகிறது. அப்போ இந்த சமயம் பார்த்து அந்த கிரகம் திரும்பும்போது நம்ம அவர் போய் பக்கத்துலன்னா நம்மளை அவர் பார்த்துருவார். அப்போ அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், குடும்ப பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் இருக்குமே ஆனால் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் அல்லது தேசியத்தில் இருந்தாலும் அல்லது பொது வாழ்விலே ஒரு கௌரவமான போஸ்டிங்கில் இருந்தாலும் வம்பு வழக்குகள் அந்த மாதிரிலாம் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அவங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சரிவர பிராயச்சித்தம் செய்வீர்களே ஆனால் விடுவிப்பதற்கு நிறைய விமோச்சன காலம் பிறக்கின்றது மேஷராசி அன்பர்களே. அதே போல குடும்பத்தை பொறுத்தவரையில் மேஷராசி என்பர்களே சிறப்பான காலம். குடும்பம் அற்புதமாக இருக்கும், கவலையப்படாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். இன்னும் நிறைய தனி குடுத்தனம் வருவதற்கான வாய்ப்புகள் பெருகும். இடமாற்றம் இருக்கும். திருமணமாகி இருக்கும், கூட்டு குடும்பமாக இருப்பீங்க, வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. உங்களுக்கு ஏதாவது ஒரு வெளியூரில் வெளி மாநிலத்தில் உங்களுக்கு ஜாப் கிடச்சி அந்த ஜாபை பேஸ் பண்ணி கொஞ்சம் வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ நிறைய ப்ரைவசி கிடைக்கும். அந்த கணவன் மனைவியுடைய அந்யோன்ய பாவம், ஒற்றுமை மேலோங்கும். சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்குமே, அதனால் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மேஷ ராசி அன்பர்களே. அதே போல் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், மெயினாக அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் தான். முயற்சி எடுக்கிற சமயம் ஆனால் தோற்று போய்ட்றோம். நிறைய முயற்சி பண்ணுறோம் ஆனால் நாங்கள் தோற்று போயிடுறோம். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் கூட, கடன் சுமைகள்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல் ஏமாற்றங்கள், சொத்து ஏமாறுறது, பணம் ஏமாறுறது, தொழில் ஏமாந்துட்டு நிற்கிறது, பைசாவெல்லாம் ஏமாந்துட்டு நிற்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் இழந்த சொத்துக்கள் எல்லாம் அதுபோல் மீண்டும் சம்பாதிக்கிறதுக்கோ அல்லது மீண்டும் பெறுவதற்கோ வாய்ப்புகள் உண்டு. வராத பணங்காசுகள் வந்து சேரும். அதே போல் மெயினாக ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட மன பயம் இருக்குமே ஆனால், மனசில் அந்த பயம் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள் எல்லாம் விலகும். மன பயம் விலகும், மன குழப்பம் விலகும். இன்னும் சொல்ல போனால் மேஷ ராசி அன்பர்களே மன மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். ரொம்ப நாளாக அந்த மனசில் பயம் இருந்துக்கிட்டு எதுக்கு தான் பயப்படுறதுனே தெரியல சாமி, மனசு பயப்படுது. பயம் விலகும், ஆரோக்கியம் கைகூடும். கர்ம வினைகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலகும். கர்ம வினைகள் இருக்குமே ஆனால் அந்த காலதோஷங்கள், கர்ம வினையால் வரக்கூடிய பாவதோஷங்கள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மேஷராசி அன்பர்களே. அதே போல திருமண யோகங்கள் கைகூடும். குழந்தை பாக்கியங்கள் அதிகரிக்கும். கணவன் மனைவியிலேயே அந்த குழந்தை பாக்கியம், நான் எப்பொழுதுமே சொல்வது ஒன்று, அந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே ஆண் பெண் இருவருடைய ஜாதகமும் கொண்டு வரணும். அப்போ தான் அதுக்கு சரியான தீர்வு காண முடியும்னு நான் சொல்வது உண்டு. ஸோ அதே போல் அந்த மெயினாக மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், 8ஆம் பாவம் சம்பந்தப்பட்டது, மறைமுகமான பிரச்சனைகள் அல்லது குற்றங்கள், மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள், போட்டிகள், பொறாமைகள், இவற்றால் வரக்கூடிய துன்பங்கள் தான் 80% மேஷராசி. திருஷ்டியால் வரக்கூடிய பிரச்சனை தான் மேஷராசிக்கு 80%. அப்போ அந்த மாதிரி திருஷ்டிகளை எல்லாம் எப்படி விளக்குவது, இது எல்லாமே உங்களுடைய பர்த் சார்ட்டில் தான் இருக்கும். அப்போ மேஷராசி என்பர்களே இந்த தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையிலே குரு 2ஆம் பாவத்தில் அமர்ந்து தனஸ்தானத்திலே அமர்ந்து குடும்பம், வாக்கு என்ற மிகப்பெரிய ஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு 90% மேஷராசி என்பர்கள் நல்ல உயர்வான பலன்களை, அற்புதமான பலன்களை எல்லாம் பெறப்போகிறார்கள்.
நிறைய நல்லது நடக்க போகுது. ஸோ உங்களுக்கு ஏதேனும் கஷ்டங்கள் குறைகள் இருக்குது, எனக்கு ரொம்ப நாளாக கஷ்டமாக இருக்குது சாமி அப்படின்னாக்கா உங்கள் கஷ்டம் விலக வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கும் நல்லது நடக்கும். அதே போல் அந்த அரசியல் தலைவர்களுக்கும் நல்லது நடக்க போகுது. பட் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் அதுக்குரிய வழிபாடு பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அறிந்து செய்வீர்களே ஆனால், குருவை வழிபாடு செய்வீர்களே ஆனால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.